ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாம்பழ புளிசேரி. இது ஒரு டிப்பிக்கல் கேரளா ரெசிபி. அட்டகாசமாக இருக்குங்க. மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே இது ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு கைக்கு அடக்கமான 4 சின்ன சின்ன மாம்பழங்களை பீல் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு கடாயில் அப்படியே டைரெக்டாக சேர்த்துடலாம். இது கூட 4-5 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் அப்படி இல்லைனா சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்த ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது பச்சை வாடை போக, இந்த மசாலாவோட பச்சை வாடை போக மாம்பழம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன மசாலா அரைக்க போகிறோம். இது கால்முடி போல் தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா பேருக்கு ஆட் பண்ணுங்க போதும். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பக்கம் சீரகம் எடுத்துக்கலாம். இதை நல்லா வழுன்னு அரைச்சி இந்த கொதிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மாம்பழ குழம்புல இதை நம்ம சேர்க்க போகிறோம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி விடுங்க. நல்லா ஒரு கொதி தலைபுலன்னு கொதிக்கணும். அந்த மாதிரி கொதித்து வர டைமில் ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி துவைச்ச தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை சேர்க்கும்போது கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே சேர்த்துருங்க. அடுப்பு ஆனில் இருந்தால் திரிஞ்சு போயிடும். அதுக்காக தான். இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா அருமையான மாம்பழ குழம்பு ரெடி. இதுக்கு ஃபைனல் டச்சாக தேங்காய் எண்ணெயில் ஒரு தூக்கலான தாளிப்பு கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக இதுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயில் கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதை தூக்கலாக தாளிச்சிக்கலாம். கூடவே காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் மஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை தாளித்து கொட்டினா அருமையான மாம்பழ புளிசேரி ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் மாம்பழ சாம்பார் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோவை நான் டேக் பண்ணுறேன். பார்க்காதவங்க பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழையை மலை போல் தூவி இறக்குனீங்கன்னா அட்டகாசமான புளிசேரி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.